புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காதது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த பெண் ஒருவர் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்க நாம் கேட்கலாம். பரிமளா, விவரங்கள். வணக்கம் சாம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த பெண் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதால் அந்த வளாகம் முழுவதுமே பரபரப்புடன் சிறிது நேரம் காணப்பட்டது. கோவை மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தான் மரகதவள்ளி. திங்கட்கிழமை தினமான இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாளுக்கு மனு ஆனது இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாங்குவார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் மனு கொடுப்பதற்காக இன்று காலை முதலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்திருந்த நிலையில் இந்த மரகதவள்ளி என்ற பெண்ணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த நிலையில் அதன் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் சாலையில் நின்று கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் கத்தியை அவர் தராததால் விசாரணைக்காக அவரை காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கின்றனர். அவர் கொடுத்துள்ள அந்த மனுவில் கடந்த 2022ஆம் தேதி மாரியம்மாள், சக்தி, தேவா மற்றும் சுதா ஆகியோர் அந்த பெண்ணை தாக்கியதாக பேரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டும் தற்பொழுது வரை காவல்துறையினர் அந்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு இன்று மனு கொடுக்க அந்த பெண்ணானது வந்திருக்கிறார். இந்த நிலையில் கத்தியை திரும்ப பெற்ற காவல்துறையினர் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கின்றனர். ஷா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.